லேசி சாட்டர்டே vlog பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்து உருப்படியாக எந்த விஷயமும் பண்ணலை எனக்குன்னு. ஆனால் அதுக்கு பதிலாக சீக்கிரமாக எழுந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இருக்கிறதுலே நான் செய்கிறதுல ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் செய்வேன் அப்படின்னா வெண்பொங்கல் தான். இன்றைக்கி ஐ தாட் ஆஃப் ப்ரிப்பேரிங் கிறிஸ்பியான மசால் வடை, இது கூட பொங்கல், சிறுபருப்பு டால். ஸோ காலையில் எழுந்து கடலைப்பருப்பு ஊறணுன்றதுனால ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி புளி ஊற்றாமல் வைக்கிறது. நிறைய பேர் துவரம்பருப்பு போட்டு செய்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு வெறும் சிறுபருப்பு போட்டு மட்டும்தான் நான் செய்வேன். செஞ்சுட்டு இன்னொரு பொங்கலை வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். பொங்கல் சாம்பார் ரெண்டுமே சூப்பராக வந்திருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் 1.5 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா, பாதி பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு இந்த காம்போ ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. பொங்கல், சாம்பார் அண்ட் இந்த 3த்தில் வந்துட்டு என்னோடய ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வடை தான். எனக்கே நான் செஞ்ச வடை பிடிச்சிருந்ததுன்னா பாருங்களேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தேன். பொங்கல் வந்து செமையான ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் நைட்.